அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 12. அன்று திங்கட்கிழமை, விநாயக சதுர்த்தி தினம். கைதிகள் எல்லோரும் காலையில் கஞ்சியை குடித்துவிட்டு அவரவர்கள் இஷ்டம் போல வெட்ட வெளியில் சுற்றி கொண்டும் பேசிக்கொண்டும் படித்துக்கொண்டும் இருந்தார்கள். போன விநாயக சதுர்த்திக்கு வீட்டில் கொழுக்கட்டை சாப்பிட்டேன். இந்த விநாயக சதுர்த்திக்கு வெறும் கஞ்சிதான் என்றார் MABL. சுந்தரம் சிரித்தான். மணி 7:30 இருக்கும். திடீரென்று சிறைச்சாலைக்குள் நாலா திசையிலும் விசில் ஒலி பயங்கரமாக கேட்டது. நீல தொப்பி அணிந்த வார்டர்கள் யமகிங்கரர்களைப் போல கையில் குண்டாந்தடியுடன் ஓடி ஓடி கைதிகளை விரட்டிக் கொண்டிருந்தார்கள். சிறையை சுற்றிலும் ரிசர்வ் போலீசார் கையில் துப்பாக்கி சகிதம் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தார்கள். ஐயோ ஐயோ என்ற அலறலும் ஓடு ஓடு என்ற கூக்குரலும் விசில் ஊதலும் சேர்ந்து சிறை முழுவதும் யமலோகமாக மாறி காட்சியளித்தது. கைதிகள் தங்கள் தங்கள் பிளாக்குகளை நோக்கி ஓடி மூலைக்கு மூலை பதுங்கினார்கள். வார்டர்கள் அவர்களை மாடுகளை அடிப்பது போல் அடித்தார்கள், நொறுக்கினார்கள், நைய புடைந்தார்கள். சிறையை உடைத்துக்கொண்டு ஓடப்போகிறீர்கள், உங்கள் மண்டையை உடைக்கிறோம் பாருங்கள் என்று ஒவ்வொரு கைதியின் மண்டையிலும் ஓங்கி அடித்தார்கள். இந்த பயங்கரம் அரை மணி நேரம் நீடித்தது. மீண்டும் விசில் சத்தம். அத்துடன் லத்தி சார்ஜ் நிறுத்தப்பட்டது. குண்டாந்தடியின் அடிக்கு தப்பாத கைதிகளே இல்லை. சுந்தரம் மூர்ச்சித்து கீழே விழுந்து கிடந்தான். வலக்கையிலும் மண்டையிலும் பலமாக அடிபட்டு ரத்தம் பெருகிக் கொண்டிருந்தது. இந்த கோர தாண்டவத்தின் விளைவாக சிறை முழுவதுமே இரத்தக்காடாக மாறிவிட்டது. கை, கால், கண், காது, மூக்கு போன்ற அவயங்களை இழந்து முனகிக் கொண்டிருந்த கைதிகளை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த சுந்தரத்துக்கு சுயநினைவு வந்தபோது தன்னுடைய மண்டையிலும் வலது கையிலும் பலமாக கட்டு போடப்பட்டிருப்பதை கண்டான். கையை தூக்க முடியவில்லை. மண்டையில் தையல் போடப்பட்டிருந்தது. கையிலும் மண்டையிலும் வலி தாங்கவில்லை அவனுக்கு. பிழைப்பேனா நான்? காமு, உன்னை கண்ணால் காண்பேனா என்று அவன் வாய் முணுமுணுத்தது. துக்கத்தை கண்ணீராக வடித்துக் கொண்டிருந்தன அவன் கண்கள். வலது பக்கத்து கட்டிலில் படுத்திருந்தார் MABL. அவருக்கும் காலில் பலத்த அடி. உங்களுக்கும் பலத்த அடியோ என்று கேட்டான் சுந்தரம். ஆமா, காலில்தான் பலமான அடி. அது சரியாகிவிடும். முதுகிலே பட்ட அடி இன்னமும் வலித்துக் கொண்டிருக்கிறது. கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டேன் அல்லவா, அது முதுகிலே கிடைத்துவிட்டது. முதுகில் விழுந்த அடி அப்படியே கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போய்விட்டது என்றார் அவர். சுந்தரத்தின் இடது பக்கத்து கட்டிலே ஒரு கிரிமினல் கைதி படுத்திருந்தான். அவன் ஒரு குறவன். சுந்தரத்தை பார்த்து அவன், சாமிக்கு எந்த ஊரோ என்று விசாரித்தான். பட்டணம். என்ன வேலை செய்றீங்க? படம் எழுதுறது. அடப்பாவமே, உங்க வலது கையை உடைச்சிட்டாங்களே இந்த படுபாவிங்க. இனிமே எப்படி படம் எழுத போறீங்க? வயிற்றெரிச்சலோடு கூறினான் அந்த குறவன். குறவன் நினைவுபடுத்திய பிறகுதான் சுந்தரத்துக்கு தன் வலது கையை பற்றிய கவலை ஏற்பட்டது. சாமிக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? ஒரு பெண் குழந்தை இருக்குது என்றான் சுந்தரம். எனக்கு கூட ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. இப்ப என் பஞ்சாதியும் அந்த குழந்தையும் என்ன கஷ்டப்படுறாங்களோ என்று கண்ணீர் பெருக்கினான் குறவன். உனக்கு என்ன தொழில் என்று கேட்டான் சுந்தரம். திருட்டு தொழில்தானுங்க சாமி. இந்த வயிற்று வலியிலேருந்து நான் பொழைக்க மாட்டேனுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி. நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு பரிதாபமா இருக்கு என்று கூறிய குறவன் மெதுவாக எழுந்து சுந்தரத்தின் படுக்கை அருகில் வந்து அவன் காதோடு ரகசியமாக சொன்னான். சாமி, 10,000 வச்சிருக்கேன். அதை நீங்களே எடுத்துக்குங்க. சத்தியமா சொல்றேன் சாமி, சந்தேகப்படாதீங்க. சுந்தரம், இன்று உங்களுக்கு விடுதலை. ஜெயிலர் அழைத்து வர சொன்னார் என்று கூப்பிட்டார் வார்டர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் MABLின் கண்கள் கலங்கிவிட்டன. சுந்தரம், உங்களை பிரிவதற்கே கஷ்டமாயிருக்குது. ஆனாலும் பிரிய வேண்டியிருக்கிறது என்று கூறிய போது சிறு குழந்தை போல் அழுதே விட்டார். சாமி, ஜெயிலேந்து போனதும் என்னை மறந்து விடுவியா என்று கேட்டான் குறவன். மறக்க மாட்டேன்பா. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான் சுந்தரம். அதுக்கில்ல சாமி, ஜெயில் சிநேகிதம் ரயில் சிநேகிதம் பாங்களே. யார மறந்தாலும் உன்னை நான் மறக்க முடியுமா என்றான் சுந்தரம். சுந்தரம் கண் கலங்கியபடியே அவர்களிடம் விடை பெற்று கொண்டான்.
10½ மாத காலம் அவர்களிடம் அன்போடு பாசத்தோடு வாஞ்சையோடு பழகிவிட்ட பிறகு அவர்களை பிரிந்து செல்வது என்பது அவ்வளவு எளிய காரியமல்லவே. சிறைச்சாலைக்குள் முதல் புகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்துக்குள் புகுவது போல் இருந்தது. இப்போது அவன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே காலெடுத்து வைத்ததும் அந்த புதிய உலகம் அவனுக்காக வெளியே காத்திருப்பது போல தோன்றியது. ராயல்சீமை வெயில் நெருப்பை வாரி வீசிக்கொண்டிருந்தது. மண்டை வெடிக்கும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாது புகைவண்டி நிலையத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் சுந்தரம். உள்ளத்தில் ஏதேதோ உணர்ச்சிகள், எண்ணங்கள். நாளைக்கே மாங்குடி போய்விடலாம், காமுவையும் நாளைக்கே போய் பார்த்து விடலாம். அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எதிரில் போய் நின்றதும் அவள் வியப்பினால் விக்கித்து போவாள். இதை எண்ணும் போதே சுந்தரத்தின் உள்ளத்தில் ஓர் இன்ப சிலிர்ப்பு உண்டாயிற்று. அப்புறம் ஒரு நாள் கிராமத்தில் தங்கிவிட்டு மறுநாளே குறவன் கூறிய அந்த காட்டுக்கு போய் அவன் மறைத்து வைத்துள்ள நகைப்பெட்டியை தேடி எடுக்க வேண்டும். அந்த திருட்டு சொத்தில் ஒரு காலனாவும் தொடக்கூடாது. பாவம், சொத்தை பறிகொடுத்தவர்கள் எவ்வளவு வயிறு எரிகிறார்களோ. சுந்தரத்துக்கு இன்னொரு எண்ணமும் உண்டாயிற்று. அந்த நகைகளை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விட்டால் என்ன? அப்படியானால் குறவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அவன் குடும்பத்துக்கு உதவி செய்வதாக கூறிய உறுதிமொழி? கூடாது, குறவனை ஏமாற்றக்கூடாது. அவன் குடும்பத்தை தவிக்க விடுவது நம்பிக்கை துரோகம், மகா பாவம். அவனுடைய மனைவியும் குழந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ. என் குடும்பத்தை மறந்துவிட்டு குறவனின் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன். சுந்தரம் சிரித்துக் கொண்டான். மறுநாள் மாலை மாங்குடியை நெருங்க சுந்தரத்தின் உள்ளத்தில் ஒருவித பரபரப்பும் விவரிக்க முடியாத உணர்ச்சிகளும் குறுகுறுத்தன. காமுவை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அவன் இதயம் துள்ளியது. வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது, பாட்டி பாட்டி, அப்பா வந்துட்டா என்று சுந்தரத்தின் மகள் சாரதா குரல் கொடுத்தாள். சாரதாவை கண்டதும், காமுவும் ஒருவேளை இங்குதான் இருக்கிறாளோ என்று சந்தேகித்தான் சுந்தரம். பெற்ற தாய் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். வாடா சுந்தரம், உன்னை உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். என் வயிற்றுல பால வார்த்தாய் என்று கண்ணீர் துளிக்க கூறினாள். காமு எங்கம்மா என்று ஆவல் நிறைந்த கண்களோடு விசாரித்தான் சுந்தரம். அவன் அப்படி கேட்டதுமே பார்வதி அம்மாளின் முகம் வாடிவிட்டது. ஏம்மா ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறாய்? துடித்தான் சுந்தரம். 6 மாசமா அவ ஆஸ்பத்திரியில இருக்காடா, டிபியா. உன்னை பிரிந்த துக்கமே அவளை படுக்கையில கிடத்து விட்டது என்று வேதனையோடு கூறினாள் அவன் தாய். டிபியா? ஆஸ்பத்திரியில இருக்காளா? எந்த ஆஸ்பத்திரியிலாமா? அதிர்ச்சியில் ஒரு கணம் சுந்தரத்தின் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. பெருந்துறையில் இருக்கிறாள். அடையாளமே தெரியாதபடி துரும்பாக இழைத்து போயிருக்கிறாள். நான் கூட போய் பார்த்துவிட்டு வந்தேன். அவள் அப்பாவும் அம்மாவும் இப்போது அங்கேதான் இருக்கிறார்கள். உன்னை காண வேண்டும் என்பதற்காகவே அவள் உயிரை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். உழைத்தால் புனர்ஜென்மம்தான் என்றாள் அவன் தாய். சுந்தரம் தன் தலையை 2 கைகளாலும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு இடிந்து போய் அப்படியே சிலையாக கீழே உட்கார்ந்து விட்டான். காமு, என்னால் அல்லவா உனக்கு இத்தனை துன்பங்களும்? கேவி அழுது விட்டான் அவன். சுந்தரம், நாளைக்கே நீ புறப்பட்டு போ. உன்னை பார்த்தாலாவது ஒருவேளை அவ உடம்பு குணமடையலாம் என்றாள் பார்வதி. அவனுக்கு முதல்ல காப்பியை கொண்டு வந்து கொடு, அப்புறம் மற்ற சங்கதிகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று மனைவியை கடிந்து கொண்ட கங்காதர ஐயர், ஏண்டாப்பா, ஒரு கார்டு போடக்கூடாதா எனக்கு? சொல்லாம கொள்ளாம ஜெயிலுக்கு போய்விட்டாயே. பெற்ற வயிறு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? போகிறது, இந்த மட்டில் நல்லபடியாக திரும்பி வந்தாயே, அதுவே போதும். இத்தனை காலமும் ஷர்மாதான் எங்களை காப்பாற்றினார். அவர் உதவி இல்லை என்றால் நாங்கள் தத்தளித்து போயிருப்போம் என்றார் கங்காதர ஐயர். நன்றி உணர்ச்சியுடன் ஷர்மாவை நினைத்து கண்ணீர் விட்டான் சுந்தரம். நம் குடும்பத்தின் தெய்வம் அவர். இப்போது ஷர்மா எங்கே இருக்கிறாரப்பா? டெல்லியில் இருப்பதாக கேள்வி. ஆற்காட்டு மண்டியிலிருந்து எனக்கு அரிசியும் பணமும் மாதம் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது என்றார் கங்காதர ஐயர். அன்று இரவு சுந்தரத்திற்கு தூக்கம் பிடிக்கவில்லை. காமு காமு என்று இரவெல்லாம் வாய் பிதற்றிக் கொண்டே படுத்திருந்தான். பொழுது எப்போது விடியப் போகிறது என்று காத்திருந்தவன் காலையில் 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுவிட்டு கிளம்பிவிட்டான். பெருந்துறை போவதற்கு ராத்திரிதான் ரயில். எனவே பஸ் ஏறி முதலில் நேராக சித்தூருக்கு போய் சேர்ந்தான். சித்தூர் காட்டில் குறவன் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த நகைப்பெட்டியை தோண்டி எடுத்தான். சிறிய தகர பெட்டிதான். திறந்து பார்த்தபோது என்ன விந்தை!
தங்க ஒட்டியானம், வைர அட்டிகை, வங்கி வளையல்கள், இன்னும் என்னென்னவோ அதற்குள் இருந்தன. மதிப்பு 10,000க்கு குறைவில்லை. இவ்வளவும் யாருடைய நகைகளோ? எந்த வீட்டில் கொள்ளையடித்தானோ? அந்த திருட்டு சொத்தை விவரமாக ஆராய்ந்து பார்ப்பதற்கே சுந்தரத்துக்கு உள்ளம் கூசியது. அந்த பெட்டியை ஒரு துணியில் வைத்து மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தான். நானும் இப்போது ஒரு திருடன்தான். இந்த திருட்டு நகைகளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து போவது பெரும் திருட்டு குற்றம்தானே என்று எண்ணிக்கொண்டான். பின்னால் பஸ் வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். வேலூர் போகும் பஸ் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டான். வேலூருக்கு போய் அங்கிருந்து காட்பாடி ஸ்டேஷனை அடைவதற்குள் மணி 7க்கு மேல் ஆகிவிடவே அதற்குள் நன்கு இருட்டிவிட்டது. ஸ்டேஷனிலேயே சாப்பிட்டுவிட்டு இரவு 3 மணிக்கு வரும் ரயிலில் பெருந்துறைக்கு போவது என்று முடிவு செய்து கொண்டான். அந்த பெட்டி அவனுக்கு பெரும் பாரமாக இருந்தது. அதை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கே அவனுக்கு பிடிக்கவில்லை. பிளாட்பாரத்தில் அதிக சந்தடி இல்லை. ரயில்வே போலீசார் இருவர் தொப்பியை கழற்றி பெஞ்ச் மீது வைத்துவிட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டதும் சுந்தரத்தின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவர்கள் இருந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் பிளாட்பாரத்தின் மற்றொரு கோடிக்கு போய் அங்கிருந்த பெஞ்ச் மீது உட்கார்ந்து கொண்டான். இந்த சமயம் சற்று தொலைவில் கையில் கூஜாவுடன் யாரோ ஒரு பெண் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். யார் அவள்? கண்ணை பறிக்கும் அவளுடைய அழகை கண்டபோது, ஆ, என்ன அழகு என்று தனக்குள்ளாகவே வியந்து கொண்டான் சுந்தரம். அவள் சுந்தரையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். முன்பின் தெரியாதவள் தன்னை ஏன் அப்படி பார்க்கிறாள் என்று யோசித்தான் சுந்தரம். இதற்குள் அவள் சுந்தரத்தின் அருகிலேயே நெருங்கி வந்துவிட்டாள். சுந்தர்! அவள் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன. உதடுகள் முறுவலித்தன. கன்னங்களில் குழி விழுந்தன. யார்? சகுந்தலாவா? அடையாளமே தெரியாமல் மாறிப்போயிருக்கிறாளே. அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? என்னை தெரியவில்லையா என்று கேட்டாள் சகுந்தலா. நீயா? நீ இங்கே எங்கே வந்தாய்? டில்லியில் இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன். அவள் பதில் கூறவில்லை. கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டவளாய், என் விதி என்றாள். ஏன் அழுகிறாய் சகுந்தலா? ஏதோ மாதிரி இருக்கிறாயே. உனக்கு என்ன? உன் கணவர் சாம்பசிவம் எங்கே? பதில் கூறவில்லை அவள். சகுந்தலா, சொல்ல மாட்டாயா? பொங்கிய துக்கத்தை அடக்கிக் கொண்டு பேச முற்பட்டாள் சகுந்தலா. வார்த்தைகள் துக்கத்தில் மூழ்கி வெளிவந்தன. அவர் இறந்து 9 மாதம் ஆகிறது. தாத்தா வேலூர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். 1 மாதமாக அவருக்கு டைபாய்டு ஜுரம். அவரைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன். சுந்தர், உங்களை பிரிந்த பிறகு என் வாழ்வே சீர்குலைந்து விட்டது. சோதனைக்கு மேல் சோதனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் தாத்தாவும் ஆற்காட்டுக்கே திரும்பி வந்துவிட்டோம். நான் தான் இந்த 1 மாதமாக வேலூருக்கும் ஆற்காட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் சுந்தரம், மேலே ரிட்டையரிங் ரூமில் தான் தங்கியிருக்கிறேன். உங்களோடு எவ்வளவோ பேசியாக வேண்டும். வாருங்கள் போகலாம் என்று அழைத்தாள் அவள். சுந்தர் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவள் பின்னோடு நடந்தான். ஆமாம், தாங்கள் எப்போது சிறையிலிருந்து வந்தீர்கள்? காமு சௌக்கியமா இருக்கிறாளா என்று கேட்டாள் சகுந்தலா. அவளுக்கு டிபி, பெருந்துறை ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாள். அவளை பார்க்கத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன். சிறையிலிருந்து வந்தது முதல் இன்னும் ஒரு நல்ல செய்தியை கூட கேள்விப்படவில்லை நான். இதையெல்லாம் பார்க்கும்போது சிறையிலிருந்து ஏன் வந்தோம் என்று கூட தோன்றுகிறது. சகுந்தலா அறையை திறந்து, உள்ளே வாருங்கள். இன்று நீங்களும் இங்கேயே தங்கியிருக்கலாம். உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது தெரியுமா? என் துன்பங்களெல்லாம் தீர்ந்துவிட்டன போல் இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டாள். சாம்பசிவத்தின் முடிவை என்னால் நம்பவே முடியவில்லையே. அவருக்கு என்ன உடம்புக்கு? திடீரென்று ஒரு நாள் ஒரு மாதிரி வலி ஏற்பட்டு உடம்பை கோணலாக இழுத்து தூக்கி தூக்கி போட்டது. எத்தனையோ டாக்டர்களை அழைத்து வந்து காட்டினோம். எவ்வளவோ வைத்தியம் செய்தோம். ஒன்றும் பயனில்லாமல் போய்விட்டது. யமன் அவர் வாழ்வை முடித்து கொண்டு போய்விட்டான். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இப்போது தாத்தா உயிரோடு பிழைத்து எழுந்திருக்க வேண்டுமே என்று கவலையாயிருக்கிறது. சுந்தர், நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. இல்லையென்றால் உங்களை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் அல்லவா? நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள். சுந்தரின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. சகுந்தலாவின் அழகு அவனை கவர்ந்து வசீகரித்தது. அவள் இவ்வளவு அழகாக சௌந்தரிய தேவதையாக மாறிப்போயிருப்பாள் என்று அவன் எண்ணவே இல்லை. அவன் பெருமூச்செறிந்தான். சுந்தர், இதோ ஒரு நொடியில் முகம் கழுவிக்கொண்டு வந்துவிடுகிறேன்.
என்று கூறிய சகுந்தலா கையில் ஒரு டவலையும் சோப்பு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு ஸ்நான அறைக்குள் சென்றாள். சுந்தர், இது என்ன பார்த்தீர்களா என்று லேசாக புன்னகை பூத்தபடியே தன் கையில் இருந்த சோப்பு பெட்டியை காட்டி கேட்டாள் அவள். நான் ஆற்காட்டில் மறந்து வைத்துவிட்ட சோப்பு பெட்டி என்றான் அவன். அவள் புன்முறுவல் பூத்தாள். 2 நிமிடங்களில் அவள் திரும்பி வந்தாள். பொட்டில்லாத அவள் முகம் சோப்பு போட்டு துல்லியமாக கழுவப்பட்டிருந்தது. களங்கமற்ற முழுமதி போல் மாசற்று ஒளிந்தது அந்த முகம். சுந்தரம் தடுமாறினான். சுந்தர், இது என்ன மூட்டை என்று கேட்டாள் சகுந்தலா. இதில் ஒரு பெரிய கதை அடங்கியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அந்த மூட்டையை அவிழ்த்தான் அவன். இந்த பெட்டிக்குள் 10,000 ரூபாய் நகைகள் இருக்கின்றன. அவ்வளவும் திருட்டு சொத்து. ஜெயிலில் குறவன் ஒருவன் எனக்கு சிநேகமானான். என்னை இதை எடுத்துக்கொள்ளும்படி அவன்தான் சொல்லி அனுப்பினான். அவன் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டுமாம். அவன் சொன்னபடியே சென்று தேடிய போது இது சித்தூர் காட்டில் அகப்பட்டது. இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே பெட்டியை திறந்து அதிலிருந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே வைத்தான் சுந்தரம். சகுந்தலா அந்த நகைகளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். பெட்டிக்கு அடியில் இருந்த 2 தாலிகளை வெளியே எடுத்த சுந்தரம், என்ன அப்படி பார்க்கிறாய் சகுந்தலா? இதோ பார்த்தாயா? பாவம், எந்த மகாராஜியின் கழுத்திலிருந்ததோ இது, யார் கட்டிய தாலியோ என்று சொல்லிக்கொண்டே சகுந்தலாவிடம் அவற்றை கொடுத்தான். அவள் கைகள் நடுங்கின. உன் கைகள் ஏன் இப்படி நடுங்குகின்றன என்று கேட்டான் சுந்தரம். சுந்தர், இது என்னுடைய தாலி. இந்த நகைப்பெட்டியும் என்னுடையதுதான் என்றாள் சகுந்தலா. என்ன, உன்னுடையதா? பிரமித்து நின்றான் சுந்தரம். அப்படியானால் அந்த குறவன் உன் வீட்டிலிருந்துதான் கொள்ளை எடுத்துக்கொண்டு போனானா? என்னால் நம்பவே முடியவில்லையே. சகுந்தலா, உன் கணவர் இறந்துவிட்டார். ஷர்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். இந்த நகைகள் உன்னுடையவை. இவ்வளவும் எனக்கு கனவாகவே தோன்றுகின்றன. எனக்கும் தான். இழந்துவிட்ட நகைகளையும் தங்களையும் ஒருங்கே காணும்போது என்னாலும் நம்ப முடியவில்லைதான். தங்களை இங்கே சந்தித்ததில் நான் எவ்வளவு மகிழ்ச்சியடைகிறேன் தெரியுமா? சுந்தர், நாம் இருவரும் சின்ன வயசில் இன்பமாக கூடி வாழ்ந்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா? ஆற்காட்டில் ஒரு நாள் நான் தங்கள் அறைக்கு வந்திருந்த போது விளக்கை அணைத்துவிட்டு என்னை பயமுறுத்தினீர்களே, நினைவிருக்கிறதா? ஆவல் நிறைந்த விழிகளால் அவனை விழுங்கி விடுவது போல் பார்த்தாள் அவள். பசுந்தளிர் மீது நிலவு கொஞ்சுவது போன்ற புன்முறுவல் சகுந்தலாவின் இதழ்களில் நெளிந்து கன்னங்களில் சுழித்து குமிழிட்டன. சலனமற்ற நீர்ப்பரப்பில் ஒரு சிறு கல்லை எறிந்ததும் சிறு வட்டங்கள் தோன்றி அவை பெரிய பெரிய வட்டங்களாக மாறி நீர்ப்பரப்பு முழுவதையுமே அலைத்து விடுகிறது அல்லவா? சகுந்தலாவின் வார்த்தைகள் சுந்தரின் இதயத்தை அலைக்கத் தொடங்கின. எங்கேயோ பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. அதை உணர்த்துவது போல் ஜன்னல் வழியாக வீசிய சில்லென்ற மழைக்காற்று சுந்தரையும் சகுந்தலாவையும் மெய்சிலிர்க்கச் செய்தது. விதி நம் இருவரையும் பிரித்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறது சுந்தர் என்றாள் சகுந்தலா. தங்களை என்னால் மறக்கவே முடியவில்லை. என்னை மறந்துவிட்டுத்தானே வேறொருவனை மணந்து கொண்டாய்? இந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் சுருக்கென பாய்ந்தன. சுந்தர், உங்கள் வார்த்தைகளால் என் இதயத்தை தாக்காதீர்கள். அதைக் காட்டிலும் உங்கள் கைகளால் என்னை கொன்று விடுங்கள். மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு செத்துப்போகிறேன். தாத்தாவின் விருப்பத்துக்கு மாறாக நான் என்ன செய்ய முடியும்? இப்போது அவர் எவ்வளவு வருத்தப்படுகிறார் தெரியுமா? ஜுரமாக படுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட அவர் உங்கள் பெயரை சொல்லி சொல்லி மாய்த்து போகிறார். ஜாதகத்தை நம்பி மோசம் போய்விட்டேனே, சுந்தரை ஏமாற்றிவிட்டேனே என்று சொல்லி சொல்லி துக்கப்படுகிறார். ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் குறைவு என்று நம்பிக்கொண்டு என்னை வேறொருவருக்கு கொடுத்தார். தாத்தா விதியை மாற்றி அமைக்க முடிவு செய்தார். ஆனால் விதி அவரை ஏமாற்றிவிட்டது. நீண்ட காலம் வாழ்வார் என்று நம்பிய ஒருவருக்கு என்னை கொடுத்து என் வாழ்வை இன்பமயமாக்க எண்ணினார் அவர். ஜாதகம் பொய்த்துவிட்டது. என் கணவர் என்னை அனாதையாக்கிவிட்டு போய்விட்டார். என் வாழ்வு துன்பமயமாகிவிட்டது. விதி இப்போது உங்கள் உருவத்தில் என்னையும் தாத்தாவையும் கண்டு கெக்களிக்கிறது. சகுந்தலாவின் கண்களில் நீர் திரையிட்டது. சுந்தரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். மீண்டும் அறைக்குள் பாய்ந்து வந்த குளிர்காற்று அவர்கள் இருவரையும் தழுவிக்கொண்டு சென்றது. காற்றின் வேகத்தில் ஜன்னல் கதவுகள் படபடவென்று ஆடின. சகுந்தலாவின் நிலை கண்டு சுந்தரின் உள்ளம் வேதனைப்பட்டது. இளம் வயதில் அவளுக்கு நேர்ந்துவிட்ட சோதனையை நினைத்து அவன் வருந்தினான். மொட்டும் மலருமாக இருக்கும் பருவத்திலேயே அவள் கணவனை இழந்து வாழ்வின் இன்பத்தை பருக கொடுத்து வைக்காத கைம்பெண்ணாகிவிட்டாளே என்று பரிதாபப்பட்டான்.
மலருக்கு இன்பம் தர அதன் நறுமணத்தை நுகர அதன் தேன் சுவையை பருக வந்த வண்டை சூறாவளி காற்று கொண்டு போய்விட்டது. மலர்ந்தும் மலராமலும் உள்ள மொட்டு கசங்கி கீழே விழுந்து கிடக்கிறது. சகுந்தலாவின் நிலை அவனுக்கு அப்படித்தான் பட்டது. சுந்தரத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள் சகுந்தலா. அவள் வாய் திறந்து பேச முடியாத வார்த்தைகளையெல்லாம் அவள் விழிகள் சொல்லிக் கொண்டிருந்தன. இச்சமயம் மல்லியப்போ என்று கூவிக்கொண்டே வந்த கிழவி ஒருத்தி சகுந்தலாவின் அறைக்குள் எட்டி பார்த்தாள். சகுந்தலாவை பார்த்து, மல்லியப்பூ வேணுமாமா, நல்ல வாசனையா இருக்குது என்று கேட்டாள் அக்கிழவி. சகுந்தலா பதில் கூறாமல் தன்னுடைய சோகம் தோய்ந்த விழிகளால் அவளை திரும்ப பார்த்தாள். அந்த கிழவி சகுந்தலாவின் தோற்றத்தை பார்த்து புரிந்து கொண்டவள் போல், பாவம், இளம் வயசு பொண்ணு என்று கூறிக்கொண்டே போய்விட்டாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.